இன்னைக்கு காலகட்டத்துல வந்து மனுஷனுக்கு வந்து பணம் இருக்கு, நல்ல வீடு இருக்கு, வசதி வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கு. இல்லாதவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு இருக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. என்ன இல்ல அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்டீங்கன்னா இன்னைக்கு பிரதானமா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே பதில் வந்து நேரம். நிறைய விஷயங்கள் வந்து சொல்லும்பொழுது எனக்கு அதுக்கு டைம் இல்லப்பா, காலையில யோகா பண்ணுங்க எனக்கு அதுக்கு டைம் இல்லப்பா, ஹெல்த்தியான ஃபுட்டு சமைங்க எனக்கு அதுக்கு டைம் இல்லப்பா. எந்த ஒரு கேள்வி இருந்தாலும் அதுக்கு பதில்ல வந்து நிச்சயமா இந்த நேரம் இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்மளால மிஸ் பண்ணவே முடியாது இல்லையா? அஃப்கோர்ஸ் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த ஜென்ரேஷனா வந்து எல்லா கேட்ஜெட்ஸையும் இந்த வாட்ச்குள்ளேயே கொண்டு வர போறாங்க. ஏன்னா நம்ம அதை தான் அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலயே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கப்பா, நேரம் ஆமா. கொஞ்சம் மிச்சப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, போற போக்குல வந்து அதுலயும் வந்து அது மாதிரி கண்ணாடிலாம் கொண்டு வந்துருவாங்க. நம்ம அதிலேயே பார்த்து தலைலாம் சீவிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து நேரத்தை வந்து சுருக்கி சுருக்கி வந்து நம்ம ஈஸியா யூஸ் பண்ற மாதிரியான வாழ்க்கை மாறிட்டு வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ண முடியாம திணறி தான் வரோம் அப்படின்னு சொல்றோம். பட் நேரத்தை சிறு வயதுல நிறைய பேர் வந்து கொஞ்சம் தெளிவா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, பக்குவப்பட்டு அவங்களுக்கு சரியான ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பெரியவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் எக்ஸாக்ட்லி. தன்னோட நேரத்தை வந்து சரியா செலவிட்டதுனால எந்த அளவுக்கு ஒரு நல்ல பயனுள்ள ஒரு மனிதரா வளர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் மேனா இருந்து நம்மளுக்கு டெய்லி ஒரு டாபிக் பத்தி பேசுறாரு கலிமூர்த்தி ஐயானா, அவர் அதை பத்தி பேசுறதுக்கு ஒரு சரியான ஆள் இல்லையா? ஸோ நேரத்தை பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செயின். இது வள்ளுவனினுடைய வாக்கு. நீங்கள் உண்மையிலேயே வாழ்க்கையை நேசிப்பவர்களாக இருந்தால் தயவு செய்து நேரத்தை வீணாக்காதீர்கள். ஏன் தெரியுமா? வாழ்க்கை என்பதே நேரத்தால் ஆனதுதான். கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்திலே பிறக்கவில்லை. 1,00,00,000 ரூபாயை கொடுத்து கூட 1 மணி நேரத்தை வாங்கி வைத்துக்கொள்ள எவனாலும் முடியாது. நீங்கள் காலையில் எழும்போது உங்களுடைய சட்டைப்பையிலே இருக்கின்ற 24 மணி நேரம் உங்களுடைய சொத்து. அதை தயவு செய்து வீணடித்து விடாதீர்கள். நேரத்தினுடைய அருமை அவ்வளவு மிகப்பெரியது. ஒரு இடத்திற்கு நீங்கள் நேரம் தாழ்த்தி போகும்போது நேரம் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களேயானால் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை நாகரிகமாக சொல்லுகிறீர்கள் என்று அர்த்தம். இதை பல உதாரணங்கள் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன் இவ்வாறு நேரத்தினுடைய அருமையை நான் குறிப்பிடுகின்றேன் என்றால், ஒரு மனிதனுடைய சராசரி வயது 70 என்று வைத்துக்கொள்வோம். 70 வயது என்றால் மொத்தம் 25,550 நாட்களே. இதில் 30 வயது படிப்பது, திருமணம் செய்து கொள்வது, குழந்தை பெற்றுக்கொள்வது என்று போய்விடும். மீதமுள்ள 40 ஆண்டுகள், அந்த 40 ஆண்டுகளிலே கடைசி 10 ஆண்டுகள் மருத்துவமனை, மருத்துவர்களிடம் செல்வது, நோய் நொடி படுக்கை என்று போய்விடும். இடையிலே உள்ள இந்த 30 வருடங்கள் நீங்கள் கூட்டி பார்த்தீர்களேயானால் 10,950 நாட்கள் வரும். 950 நாட்கள் நம்முடைய சொந்த வேலைகள், பயணம், நண்பர்களுடன் செல்வது, இப்படி போய்விடும், கழிந்து போய்விடும். மீதமுள்ள 10,000 நாட்களில் 5,000 நாட்கள் உறக்கத்தில் போய்விடும். மீதி இருப்பது 5,000 நாட்களே. இந்த 5,000 நாட்களை ஒரு மனிதன் எப்படி உபயோகப்படுத்தினான் என்பதை வைத்துத்தான் அந்த மனிதனுடைய வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. அப்படி இருக்கும்போது கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவதற்கோ, நமக்கு துரோகம் இழைத்தவர்களை நினைத்து அவர்களை பழிவாங்குவதற்காகவோ நேரத்தை நாம் செலவு செய்தோமே ஆனால் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள். ஜவஹர்லால் நேருவுக்கு 4 மணி நேர உறக்கமே போதுமானதாக இருந்தது. இந்திரா காந்திக்கு 3 மணி நேர உறக்கமே போதுமானதாக இருந்தது. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஒரு ஆய்வுக்கும் இன்னொரு ஆய்வுக்கும் இடைப்பட்ட நேரத்திலே தூங்குவது மட்டுமே போதுமானதாக இருந்தது. நெப்போலியனுக்கு குதிரை சவாரியின் மீது தூங்குவதே போதுமானதாக இருந்தது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வதென்ன? உறக்கத்தை கட்டுப்படுத்தினால் நாம் உலகத்தை கட்டுப்படுத்த முடியும் என்பது தானே ஒழிய வேறில்லையே. அதோடு மட்டுமல்ல, ஒரு மாதத்தினுடைய அருமை யாருக்கு தெரியும்? குறை மாதத்தில் பிள்ளை பெற்ற பெண்ணுக்குத்தான் தெரியும். ஒரு நாளினுடைய அருமை யாருக்கு தெரியும்? ஒரு நாள் அரசு பதவியிலே தாமதமாக சேர்ந்ததனால் தன்னுடைய பதவி உயர்வை பறிகொடுத்தவனுக்குத்தான் தெரியும். ஒரு மணியினுடைய அருமை யாருக்கு தெரியும்? பரீட்சையிலே உட்கார்ந்து பரீட்சை எழுதுகின்ற பிள்ளைகளுக்குத்தான் தெரியும். ஒரு நிமிடத்தினுடைய அருமை யாருக்கு தெரியும்? ஒரு நிமிடம் தாமதித்ததினால்
விமானத்தையோ ரயிலையோ தவற விட்டவனுக்குத்தான் தெரியும். ஒரு நொடியினுடைய அருமை யாருக்கு தெரியும்? ஒரு நொடி கண்ணயர்ந்ததினால் விபத்திலே கையையோ காலையோ இழந்த மனிதனுக்குத்தான் தெரியும். ஒரு வினாடியினுடைய அருமை யாருக்கு தெரியும்? ஒலிம்பிக்கில் ஓடுற உசைன் போல்ட்டுக்கு தான் தெரியும். இதனால் நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, இதை சரியான நோக்கத்தோடு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்பேன். காவல்துறை அதிகாரியாக நான் 5 மணிக்கு பிறகு தூங்கியது மிக குறைந்த நாட்களாகத்தான் இருக்கும். அதனால் தானோ என்னவோ இவ்வாறு கூறுகின்றேன். ஏன் அவ்வாறு கூறுகின்றேன் என்றால், யாரெல்லாம் படுக்கையிலிருந்து அலாரம் அடித்தவுடன் உடனே கண் விழித்தவுடன் படுக்கையை விட்டு எழுந்திருக்கின்றார்களோ அவர்கள் அத்துணை பேரும் சாதனையாளர்களே. அலாரத்தை தலையில் அடித்துவிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், இடுப்பு வலிக்கிறது, கால் வலிக்கிறது என்று யாரேனும் தொடர்ந்து தூங்குவோமே ஆனால் நாம் வாழ்க்கையிலே தோற்று போய்விடுவோம். கண் விழித்தவுடன் காலில் இருக்கிற செருப்பு கடித்தால் எப்படி தூக்கி எறிந்துவிட்டு எழுவோமோ அப்படி எழுந்தவர்கள் அத்துணை பேரும் வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. இந்த இடத்திலே இந்த நேரத்தினுடைய அருமையை உங்களுக்கு நான் குறிப்பிடுவதற்காக ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். நமக்கு தெரியும், நிலவில் யார் முதலில் கால் வைத்தது என்று சொன்னால் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லுவோம். 2வது யார் கால் வச்சதுன்னா யோசித்து பார்த்து அதுக்கப்புறம் ஆல்ட்ரின்னு சொல்லுவோம். உண்மை சம்பவம் என்ன தெரியுமா நண்பர்களே? ஆல்ட்ரின் தான் இராணுவ படையினுடைய தளபதி, அவன்தான் பைலட். ஆம்ஸ்ட்ராங் கோ பைலட். நிலவிலே உண்மையிலேயே முதலில் கால் வைப்பதற்காக குறிக்கப்பட்டவன் ஆல்ட்ரின். இங்கிருந்து நிலவில் போய் விண்கலம் இறங்கியவுடன் கதவு திறக்கிறது. கீழே இருந்து பேஸ் கண்ட்ரோலில் இருந்து கமாண்ட் போகுது, ஆல்ட்ரின் கெட் டவுன். ஆல்ட்ரின் ஒரு நிமிடம் யோசிக்கிறான், காலை வச்சா பறந்துருவோமோ, பொதுக்குன்னு உள்ளே போயிடுவோமோ, சுடுமோ, இதெல்லாம் எப்போ யோசித்திருக்கணும்? அந்த நேரத்தில் யோசித்ததனால் ஒரு நிமிடம் தாமதிக்கின்றான். கீழே பேஸ் கண்ட்ரோலில் இருக்கிறவங்க அவன் என்னன்னு தெரியலையே, இறங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபக்கத்திலே அமர்ந்திருந்த ஆம்ஸ்ட்ராங்கிற்கு தகவல் போகிறது, ஆம்ஸ்ட்ராங் கெட் டவுன். உடனே காலை டப்புன்னு வச்சிட்டான். இதிலிருந்து பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட பெருமையை பெற்றவன் ஆம்ஸ்ட்ராங்காக மாறிவிட்டான் ஆல்ட்ரினுக்கு பதிலாக. எவ்வளோ பெரிய தவறு என்று ஆல்ட்ரினிடம் நீங்கள் கேட்டால் அவன் சொல்லுவதை கேட்டு நீங்கள் வியந்து போவீர்கள். இருவரும் பூமிக்கு திரும்பிய பிறகு ஆல்ட்ரின்ட்ட போய் கேட்டாங்க, ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு. பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய தவறு நான் இழைத்தது, மிகப்பெரிய வாய்ப்பினை தவற விட்டு விட்டேன் என்று கூறினான். ஆம்ஸ்ட்ராங்கிட்ட போய் கேட்டாங்க, எப்பறா உன்னால் டக்குன்னு இது மாதிரி செய்ய முடிஞ்சுன்னு. டைம் அப்படின்னா, ஒரு நேரத்தினுடைய அருமை, ஒரு வினாடியை ஒருவன் உபயோகப்படுத்தி கொண்ட காரணத்தினால் உலகத்தில் மட்டுமல்ல பிரபஞ்சத்தினுடைய பெருமையை அடைந்தான் ஆம்ஸ்ட்ராங். அதுதான் நேரத்தினுடைய அருமை. இன்னும் ஒரு உதாரணம், கியாபே விஸ்வநாதம் என்று மிகப்பெரிய மனிதர் ஒருவர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். சுதந்திர தினத்திற்கு தவறாமல் வருவார். நான் எஸ்பியாவும் கலெக்டராகவும் சுதந்திர கொடியை ஏற்ற போகும்போது அவர் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன். நான், இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றார்கள், அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள். ஆனால் ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார்கள். அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய முன்னேற்றம் அமைகிறது. நாம் முன்னேற வேண்டுமென்றால் வினாடியை பார்த்து வேலை செய்ய வேண்டும் என்று கூறுவார். வாய்ப்பு வந்து தட்டும்போது தூங்கினேன், வந்துவிட்டு போன பின்பு ஏங்கினேன் என்று கூறுவார்கள். சந்தர்ப்பத்தை பயன்படுத்த தெரியாதவர்கள் சாதனைகளுக்கு ஏங்கக்கூடாது என்பது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்ற ஒன்று. எனவே நேரத்தினுடைய அருமையை கருதி பொழுது போக்குவதற்காக இல்லை, பொழுது ஆக்குவதற்காக, ரெக்ரியேஷன் என்பது கூட ரீக்ரியேஷனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற இந்த உலகத்திலே ஜெயிக்க முடியும். நீங்கள் ஜெயிக்க விரும்பினால் நேரம் தவறாமையை கடைப்பிடியுங்கள், நேரத்தை வீணாக்காதீர்கள். நன்றி, வணக்கம், நாளை சந்திப்போம்.